ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் பேசுகிறேன். அதாவது நான் வந்து அந்த தங்கத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தங்கம் தேவையான்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற விதத்தில் இந்த வீடியோவையும் போடுறேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, தங்கம் வந்து தாலிக்கும் தங்கம் தானே யூஸ் பண்ணுறாங்க, தங்கம் இல்லாமல் கல்யாணம் எப்படி பண்ண முடியும் அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க. வேத காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணலையே, தங்கம் வச்சு யாரும் வந்து தாலி ஒன்றும் பண்ணலையே. தாலின்றது வந்து முதல்ல வந்து கல்யாணன்றது நெத்தியில் வந்து ஒரு பொண்ணோட இதுவில் அந்த குங்குமம் வச்சு அக்னியை 3 தடவை சுற்றி வர்றது தான் கல்யாணம். கழுத்தில் ஏற்றுறது திருமாங்கல்யன்றது பேர். அதுக்கு வந்து மஞ்சள் கயிறும் மஞ்சளும் தான் தேவை, தங்கம் தேவை கிடையாது கல்யாணம். அதாவது தங்கம் வந்து அப்புறமேட்டு வந்து நான் சொன்ன கதையில் இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு போலியான கௌரவம். நான் தான் வந்து என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் ரொம்ப பெரிய பணக்காரன்னு காட்டுறதுக்காக தான் ஒருத்தன் தங்கத்தில் தாலி வைக்கிறதும் தங்கத்தில் கொலுசு போடுறதும் அது எல்லாமே அப்படி தான். மற்றபடி தங்கத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி, இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போடுறேன்னா, வரதட்சணையை பற்றி போடுறேன். நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகி நிறைய பிரச்சனையோடு வராங்க. பிரச்சனை என்ன? பிரச்சனை உங்களால் தான். நீங்கள் தான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. பொருத்தம்லாம் பார்த்தோம், பொருத்தம் கரெக்டாக இருந்தது. பெரிய பெரிய ஜோசியரை பார்த்தோம், பொருத்தம் கரெக்டாக இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்பயும் கல்யாணம் பண்ணோம், குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை. இது காரணம் என்ன? நீங்கள் பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. அதாவது வரதட்சணையோட தொடர்ச்சியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கலியுகம் எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆரம்பிச்சுதுன்னு நான் அந்த தங்கன்ற வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள். வரதட்சணை முதல்ல கலியுகம் ஆரம்பித்த தருணத்தில் வந்து நாட்டில் நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த பிருத்வி ராஜா கதையிலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. கிருஷ்ணயுகம், அதாவது கிருஷ்ணயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் முடிஞ்சு திரேதா யுகம் முடிஞ்சு கலியுகத்தில் நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. வளரின்னு சொல்லிட்டு ஒரு பெண், ஒரு பொம்பளைன்னு வச்சுக்கோங்க. அவள் வந்து ரொம்ப சோம்பேறி. வளரி அந்த பொம்பளை பேர். அவள் ரொம்ப சோம்பேறி. இருந்தாலும் அவள் ரொம்ப செல்வந்தரெல்லாம் கிடையாது, ரொம்ப பணக்காரியெல்லாம் கிடையாது, சாதாரண இது தான், ஏழை பொண்ணு தான். இருந்தாலும் அது இது பண்ணாதான், ஏதாவது தொழில் பண்ணாதான் வந்து அவங்க வீட்டில் கஞ்சியே 3 வேளை கஞ்சி குடிக்க முடியும், அந்த மாதிரி நிலைமை. அப்போ அந்த வளரி என்ன பண்ணுச்சுன்னா விபச்சார தொழிலை பண்ண ஆரம்பிச்சுது. அவள் ஒரு விபச்சாரி தொழில் பண்ண ஆரம்பித்து சிறு வயதுலேருந்து விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுது. அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அது அவன் பேர் முக்கியம் இல்லை. அவன் ஒன்றும் பெரிய பையனாக வளர்ந்தான். வளரிக்கு வந்து இளமை இருக்கும்போது வந்து தன்னோட உடலை விற்று அந்த பையனை வளர்த்தா. அவளும் உண்டா நல்லா சாப்பிட்டாங்க 2 பேரும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் வயசானதுக்கப்புறமேட்டு அவகிட்ட யாரும் வர்றதில்லை, விபச்சாரத்துக்கு யாரும் வர்றதில்லை. தன்னுக்கு துணையாக இருக்கிறவன் ஒரே பையன்தான். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து வேலை வெட்டிக்கு எதுவும் போகிறது கிடையாது. அந்த பையனும் சோம்பேறியாக தான் வளர்ந்துருக்கான், அவனும் வளரி மாதிரி. அப்போ வந்து அந்த பையன் வேலை பார்த்தா தான் 2 பேரும் சாப்பிட முடியும். வளரிக்கு ஒரே சோர்ஸ் இருக்கிறது என்னன்னா அவரோட ஒரே பையன்தான். அந்த பையனும் வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை சுத்தமாக. அவனும் ரொம்ப சோம்பேறி, வளரியை விட ரொம்ப சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க? அதாவது பிரச்சனை எப்படி வந்ததுன்னா, விபச்சாரம் பண்ணுறது பெண்கள், அந்த பெண்ணை நாடி போடுறது ஆண்கள், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது கலியுகம் ஆச்சு. ஒரு ஆணை தேடியும் பெண்கள் நிறைய பேர் வருவாங்களே. அந்த மாதிரி தான் வளரியோட பையன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான். அந்த பையன் கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய இடத்து பெண்கள் எல்லாம் வந்து வளரிக்கு கிட்ட வந்து கேட்பாங்க,
நான் வந்து உங்கள் பையன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வளரி வந்து தாயாக இருந்தாலும் ஒரு விபச்சாரி தானே, அதனால் வந்து கேட்பாங்க. வளரியே வந்து தன்னோட பையனுக்கே, சொந்த பையனுக்கே புரோக்கர் வேலை பார்த்துது. அதுதான் வளரி. ஏன்னா அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வேற வழி கிடையாது. தன்னை தேடியும் யாரும் வர்றதில்ல. வயசானதுக்கப்புறம் தன் மகனை தேடி தான் சில பெண்கள் வராங்க. அப்போ வந்து வளரி என்ன பண்ணுமா, ஒவ்வொரு பெண்களாக இந்த மாதிரி பெரிய இடத்து பெண்கள் கிட்ட போய் தன்னோட மகன் இந்த மாதிரி இருக்கான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் என் மகனை நாடி வரலாம், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுமா. அப்போ அந்த பெண்களை கூட்டிட்டு வரும்போது அந்த வளரி வந்து வீட்டு வாசலில் இருக்குமா. அவங்க வீட்டில் ஒரே ஒரு ரூம் தானா. பையனை ரூம்குள்ளே விட்டுட்டு இப்போ அவங்க அம்மா வளரி வந்து வெளியில் இருப்பாங்க. வர பெண்கள் கிட்ட எல்லாம் வந்து காசு வாங்குவாங்க. அது பேர் என்ன தெரியுமா? வரதட்சணை. அது பேர் தான் வரதட்சணை. அந்த வளரிங்கிற பொம்பளை தன்னோட பையனுக்கே புரோக்கர் வேலை பார்த்துட்டு அது காசு வாங்குது. அந்த காசால தான் அதோட பையனும் சரி வளரியும் சரி பொழப்பு ஓட்டி உயிர் வாழ்ந்தாங்க. அது பேர் தாங்க வரதட்சணை. நாம இந்த வரதட்சணை தான் இப்படி வந்தது முதல்ல. அப்புறமேட்டு இந்த வளரியை பார்த்து மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வளரியோட பையன் மட்டும்தான் அழகானவனா, என் பையனும் தான் ரொம்ப அழகானவன், நீ உன் பையனுக்கு காசு வாங்கினா நான் என் பையனையும் விற்று காசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கே காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரதட்சணைன்ற ஒரு வழக்கம் உருவாகுனதோட விஷயம் இப்படி தான் ஒரு வரதட்சணைன்னு சொல்லிட்டு உருவாச்சு. விபச்சாரம் ஒரு பெண் பண்ணா ரொம்ப பாவம்னு சொல்ற இதே சமுதாயம், நம்ம கல்ச்சரு, நம்மளோட இந்திய சமுதாயமே, இந்து சமுதாயமே ஒரு அப்பாவும் அம்மாவும் தன் பையனை வச்சு விபச்சாரம் பண்ணி அதை வரதட்சணைன்னு சொல்லிட்டு சொல்ற பேர்ல வாங்குறாங்க. அதை வந்து யாரும் தப்புன்னு சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? நம்ம விஷயம் நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் தன்னை வித்தா அது விபச்சாரி, விபச்சாரி. அவளை வந்து சொசைட்டி வந்து ரொம்ப மோசமா இழிவா பேசுது. ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தன்னோட பெத்த மகனை விற்கிறாங்க வேலைக்கு. அதே விஷயத்துக்காக தான், வேற எந்த விஷயத்துக்காகவும் கிடையாது. அந்த பையனை வந்து தேசத்துக்கு பாடுபடுறதுக்காக ஒன்றும் இது பண்ணலை. அதே விஷயத்துக்காக ஒரு பெண் தன்னோட உடலை விற்று காசை பிழைக்கிறா. அதே உடலுக்காக அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் பையனை விற்று காசு வாங்குறாங்க. அது பேர் தான் வரதட்சணை. அது வந்து பெண் வாங்கினா ரொம்ப இழிவான செயல், ரொம்ப மோசமானது, ஒரு பாவம்னு சொல்றோம் இதே சமுதாயத்துல. அப்ப வரதட்சணை அதை விட பாவம் தானே. அதை அப்படி பண்ணி கல்யாணம் நீங்க பண்ணீங்கன்னா எப்படி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க? வரதட்சணையை விட பெரிய பாவம் இருக்கா உலகத்துல? இது யாரும் ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை? அதாவது ஒரு ஜோதிடர்னா வந்து நீங்க உங்களோட பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து பார்க்கணும், ஒரு 4 கோயில் லிஸ்ட் கொடுக்கணும், ஒரு 4 சுத்திட்டு வந்தா பிரச்சனை போயிடணும். இதை தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி தீர்வு கிடைச்சிருமா? நீங்க இவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்கள் இதை மற்றொண்டு ஒரு 4 கோயில் லிஸ்ட் கொடுத்தோன்னா அது இப்போ சரியாயிடுமா? யோசிச்சு பாருங்க. வரதட்சணை உருவானதோட கதை இதுதான். இனிமேட்டும் நீங்க வரதட்சணைக்கு வாங்கணுமா கொடுக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. நான் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு ஆண்களோட அந்த செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்குங்க. அதாவது ஒரு 1000 ஆணுக்கு வந்து எவ்வளோ பொம்பளை பசங்க இருக்காங்க. அதாவது ஒரு இந்த பாப்புலேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பசங்களுக்கு ஒரு 940 பெண்களோ 900 பெண்களோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் தாங்க கம்மியாக இருக்காங்க, ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ பெண்ணுக்கு ஆண் கிடைக்கிறதா கஷ்டம்? அதுக்கு எதுக்கு நீங்கள் வரதட்சணை கொடுக்குறீங்க? ஆணுக்கு பெண் கிடைக்கிறது தாங்க கஷ்டம். ஏன்னா அவங்க 1000 பேர் இருக்காங்க, 940 பேர் இருக்காங்க பெண்கள். அப்போ வந்து 940 பேருக்கு கிடைச்சதுனாலும் ஒரு 60 பேருக்கு ஆம்பளை பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்.
அப்போ டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் எதுக்கு அங்கே அதாவது பையன் வீட்டுக்கு வரதட்சணைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசு கொடுக்குறீங்க? வரதட்சணை வாங்குறவங்களுக்கு வரதட்சணையோட விஷயம் தெரியவே தெரியாது. சும்மா எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வேற எந்த புண்ணாக்கும் தெரியாது. அது இவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நான் உண்மையாக கேட்குறேன், வரதட்சணை வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்களும் சரி ஒரு விபச்சாரியை விட மோசமானவங்க. அதை ஒரு பெண் விபச்சாரம் பண்ணுறதை விட பெரிய பாவம் வரதட்சணை வாங்குறதும் கொடுக்குறதும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.